Meenakshi, Faculty of Yoga Science and Therapy, BSc, MSc Yoga. Apply now. அக்கா கத்திக்கா அத்தை இந்தாங்க வெட்டுங்க. கௌதம் ரெடியா? நான் ரெடி. போதுங்க. Happy birthday to you. Happy birthday to you. கௌதம் இந்த Happy birthday மா. தேங்க்ஸ் டா தங்கம். இந்த இந்தாங்க அத்தை. அம்மா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம்தான்ப்பா. நீ இல்லைங்கிறதா ஒரே குறை. அவ்வளவுதானே? நாளைக்கு எனக்காக சாப்பாடு செய்யுங்க, வந்து வயிறு முட்டை சாப்பிட்டு போறேன். அப்படியா? கண்டிப்பா வந்துருவியா? கண்டிப்பா வராமா. சரி, நான் உனக்காக ஸ்பெஷலா சமைச்சு வைக்கிறேன். சரிம்மா. இல்லக்கா நான் இப்போ வர முடியாது, நீ ஆட்டோ பிடிச்சு வந்துரு. ஓகே? ஓகே கௌதம். சரிம்மா, நான் வச்சிடுறேன். லேட் ஆயிடுச்சுன்னா ஜானு சந்தேகப்படுவாங்க. சரிப்பா. பாய். பாய் மாமா. அத்தை கொடுங்க அத்தை, நான் வைக்கிறேன். கொடுங்க. ஆமா கௌதம் எங்க? கௌதம் இது வந்துருவாரு. நான் அவனை காலையில இருந்து பாக்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கான், பாட்டெல்லாம் முழங்கிட்டு இருக்கான். என்ன விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, அவர் நார்மலா தான் இருக்காரு. ஏய் அறிவில்ல, பார்த்து நடக்க மாட்டேன். பாப்பா கௌதம் உட்காரு. என்ன ஜானு, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கா பாரு வைக்கிறேன். ஹலோ பிரதர். ஆமா ஜானு, கேட்கணும். அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் வாங்க. என்னடா எது கூப்பிட்ட? இதுல இனிமே கம்பெனி ஆபீஸ் எல்லாமே எனக்கு தானே டைப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ ஒரு கையெழுத்து மட்டும் போடு. என்னடா? சைன் பண்ணு. டேய் என்னடா சொல்ற? எனக்கு புரியல. கம்பெனியோட மொத்த பொறுப்பையும் என் தம்பி கார்த்திக் கிட்டயே கொடுக்கறேன். இனிமே எனக்கும் ஆபீஸ்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு இதுல இருக்கு. அதுக்கு சம்மதம்னு கையெழுத்து போடுங்க பாஸ். என்ன கார்த்திக், எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கலாம் தான். டேய் என்ன பேச்சு இது? இப்ப எதுக்காக மொத்த கம்பெனியையும் உன் பேர்ல எழுதி கேக்குற? ஏன் கேக்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? பாரு. டேய் புரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கு ஒரு கம்பெனியை ரன் பண்ற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? உன்னால புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன ஏமாத்த பாப்ப? இங்க பாரு, உன்னை விட என்னால கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும். சைன் பண்ணு. கார்த்திக், நீ சுயநினைவோடு தான் பேசுறியா? எதுக்கு இப்ப மொத்த கம்பெனியும் கேக்குற? என்னாச்சு அஞ்சலி? ஐயோ ஆண்டி, எனக்கு எதுவும் தெரியாது. கார்த்திக் பேசுறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்படி கேட்க போறாருன்னு சொல்லிருந்தா நானே கார்த்திகை இங்க வரவிடாம தடுத்திருப்பேன். அத்த, நான் அஞ்சலி சொல்றதா கேட்கணுமா? ஏன் எனக்கு சொந்த அறிவு இல்லையா? இங்க பாரு கார்த்திக், எல்லாமே எனக்கே வேணும்னு நீ கேக்குறது நல்லாவே இல்ல. கௌதம் இல்லாம இந்த பிசினஸ் எங்க இருந்து வந்துச்சு? அவன் கொடுக்காம எப்படி உனக்கு எம்டி பதவி வந்துச்சு? கௌதம் கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இப்ப நீ அவனை வெளியே போ சொல்ற? இதெல்லாம் நியாயமாவா இருக்கு? அப்படி பார்த்தா இவருக்கு மட்டும் பிசினஸ் அறிவு எங்க இருந்து வந்துச்சு? நீங்க கொடுத்தது தானே. இங்க பாருங்க அத்த, முதல்ல நான் தனியா கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். இவரு ஒத்துக்கவே இல்ல. அதான் இருக்கிற கம்பெனியே கேக்குறேன். எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்க.
இனிமே நானே கம்பெனி நடத்திக்கிறேன். டேய் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஒரு நிமிஷம், எதுவுமே பேச வேண்டாம். கார்த்திக் ஆசைப்படுறத பண்ணிடு. ஆமா கௌதம், கார்த்திக் ஒரு முடிவோடு தான் இருக்கான். நாம என்ன சொன்னாலும் அவன் காதுல விழ போறது இல்ல. மீறி நம்ம தரமாட்டோம்னு சொன்னா இந்த வீட்டோட நிம்மதியே போயிடும். வேண்டாம், இவன் கேட்ட இடத்துல கையெழுத்து போட்டுருங்க. கௌதம், கையெழுத்து போட்டுருங்க கௌதம். இலக்கியா, ஒரு நிமிஷம் இரு. கௌதம், வெளிப்படையாவே சொல்லு. மொத்த கம்பெனியையும் உன் தம்பிக்கு எழுதி கொடுக்கறதுல உனக்கு சம்மதமா? மனசுல எந்த வருத்தமும் இல்லாம சொல்லு. இந்த கம்பெனிய அவனுக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு ஓகேயா? கார்த்திகோட வயசுக்கு மேல பொறுப்பை சுமத்துனா அவன் அந்த சுமையை தாங்குவானாங்கிற அக்கறை தான் எனக்கு இருக்கே தவிர கம்பெனி கார்த்திக் கிட்ட குடுக்கறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல ஜானு. அப்புறம் என்ன, சைன் பண்ணி கொடுத்துரு. ம். இனிமே கம்பெனி மொத்தமாவே அவனே பாத்துக்கிட்டோம். நீ சொன்ன மறுப்பு எது ஜானு? இதோ இப்பவே கையெழுத்து போடுறேன். கொடு. டேய், கௌதம் என்டர்பிரைசஸ் நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது. அதை கேர்ஃபுல்லா பாத்துக்க. ஆல் தி பெஸ்ட். மா, என்னம்மா ஜானு, ஆச்சு? என்ன? ஏன் பெண்ணு வாங்குனீங்க? நீ கொஞ்சம் வாய மூடு. கௌதம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உருவாக்குன கம்பெனியை மொத்தமா தூக்கி உன்கிட்ட கொடுக்கறதுக்கு நான் என்ன பைத்தியமா? கௌதம் யாருன்னு உங்க எல்லாருக்கும் காட்டணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ண. அவன் குணத்தை பார்த்தல்ல, நான் சொன்னா மறுபேச்சு பேச மாட்டான் என் புள்ள. யாராவது கஷ்டப்பட்டு உருவாக்குன கம்பெனியை அப்படியே மொத்தமா தூக்கி கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனா என் புள்ள அப்படி கிடையாது. நான் சொன்னா அப்படியே எழுதி கொடுத்துருவான். அதான் கௌதம். இப்படிப்பட்டவனை நம்பாம மொத்த கம்பெனியுமா கேக்குற நீ? ச்சே! இத பாரு, கௌதம் கஷ்டப்பட்டு உருவாக்குன கம்பெனி, அதுல உனக்கு பார்ட்னருங்கிற ஒரு பதவியை கொடுத்தான். நீ தொழில கத்துக்கணும்னு உனக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணா. அதெல்லாம் மறந்துட்டு நீ மொத்த கம்பெனியவா கேக்குற? உனக்கே வெக்கமால? இத பாரு, நான் சொல்றேன், உனக்கு என்ன பொறுப்பு வேணுமோ அதை என்கிட்ட சொல்லு. நான் என் புள்ளைகிட்ட கேட்டு உனக்கு வாங்கி தரேன். அதை விட்டுட்டு மொத்த கம்பெனியை கேட்டேன்னா நான் சம்மதிக்க மாட்டேன். கம்பெனியா கேக்குற? சும்மாரு. என்னம்மா பண்றீங்க? கம்பெனி கேக்குறானா? கம்பெனி கார்த்திக், கோவப்படாதீங்க கார்த்திக். கோவப்படாம எனக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்து சந்தோஷப்பட சொல்றியா? ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? மொத்த கம்பெனியும் கேக்குற? ஏன் கேட்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? நீங்க என்ன திடீர்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சப்போர்ட் பண்ணல, இருக்கிற நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, கம்பெனில உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உங்க அண்ணனுக்கும் இருக்கு. ஆனா நீ அவனை கம்பெனில இருந்து மொத்தமா தொடச்செறிய நினைக்கிறியே, அது எப்படிடா முடியும்? நான் தொடச்சேரி ஆசைப்படல. ஆனா அவரே தொடச்செறிஞ்சிட்டு வெளியே போனவர் தானே. ஒரு தடவை அவர் தனக்கு எதுவும் வேண்டான்னு வீட்டு விட்டு போயிட்டார். நான் தான் அவரை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து சொத்து பிசினஸ் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்தேன். அன்னைக்கு நான் மட்டும் கொடுக்கலனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் நான் தானே முதலாளி. அப்படி நினைச்சிட்டு போக சொல்லுங்க அவரை. கார்த்திக், இங்க பாரு, நீ ரொம்ப தப்பா பேசுற.
என்னைக்கு இருந்தாலும் கம்பெனிக்கு கௌதம் தான் எம்டி. அதுல இருந்து அவனை தூக்குறதுக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers UG and PG programs in physiotherapy, occupational therapy and yoga science and therapy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.